ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனம். Deuteronomy chapter 30 verse 20. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு 3 நிபந்தனைகளை வைக்கிறார். ஒன்று, கர்த்தரிடத்திலே அன்பு கூற வேண்டும். 2வது, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். 3வது, நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு தீர்க்க ஆயுசை தருவார். தீர்க்க ஆயுஸ் என்றால் நீண்ட நாள் வாழ உதவி செய்வார். Dear child of God, in order to receive the blessings of God, to dwell in the promised land, we need to first of all love the Lord. It is more important to love the Lord so that He will give us the land to us. There are times people say they love the Lord, but they do not keep the commandments of the Lord. That is why they are not able to receive God's blessings in their life. You all know, unless you obey your parents, unless you show love to your parents, you will not receive any blessings from your parents. The same way, our God expects us to love Him with all your hearts, with all your might, with all your mind. That is what the Word of God says today. Secondly, the Word of God says we need to listen to Him earnestly. அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய முடியாது. Unless you listen to the word of God, unless you listen to the voice of God, you will not be able to love the Lord. You will not able to keep the commandments of the Lord. That is why it is more important for us to listen to the Lord in all our ways. We need to commit our ways to our Lord so that He will prosper our ways. That is the second condition to receive God's blessings in our life. Thirdly, the Word of God says we need to cling to our Lord completely. We should not leave Him. We should not forget Him. We should not go away from Him and serve other idols. We need to believe God is the one who is a jealous God. He expects us to cling on to Him. இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் நாம் தேவனை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அவரை அல்லாமல் வேறு தெய்வங்களை நாம் வழிபடக்கூடாது. வேறு தெய்வங்களை நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் நமஸ்கரிக்கவும் கூடாது. கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இவைகளை நாம் செய்வோமே என்றால் கர்த்தர் நிச்சயமாக ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அதிலே வாழ தீர்க்காயுசையும் கர்த்தர் தருவார். உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படியே வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த தேசத்திலே நாங்கள் நீடித்த நாள் வாழ்ந்து சுகமாயிருக்க தேவனே எங்களுக்கு உதவி செய்திடணும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்திடணும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.